நான் பாரதியை பயின்றதால் மட்டும் சாதிகளையும் மதங்களையும் கடந்து விடவில்லை. இந்த உடம்பில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் எவ்வளவு விலை உயர்ந்த அல்லது விலை குறைந்த கத்தியால் நீங்கள் கீறி பார்த்து கொள்ளுங்கள். இந்த குருதியில் சாதி இல்லை, இந்த குருதியில் மதம் இல்லை. மனிதம் தவிர இந்த குருதியில் இந்த உடம்பில் வேறு இல்லை. ஏன் என் பள்ளி நாட்களில், என் கல்லூரி நாட்களில், அதற்கு பிறகு நான் படித்து முடித்த பிறகு தமிழ்நாட்டில், இந்தியா முழுவதிலும் நான் சுற்றியிருக்கிறேன். ஒரு நாடோடியை போல், ஒரு திரவியை போல் சுற்றியிருக்கிறேன். ஒரு நாடோடியை போல், திரவியை போல் சுற்றுவதற்கு வேறு ஒன்றும் கிடையாது. ரயிலுக்கு டிக்கெட்டு கொஞ்சம் பணம், குளிச்சுட்டு இந்த உடைய காய போட்டோம்னா மாற்றிக்கு ஒரு துண்டு உடுப்பு, படிக்க 4 புஸ்தகம், ட்ரெயினில் ஏறிடுவோம். ஒருத்தர் கேட்டார், சாப்பாட்டுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எந்த ரயிலில் ஏறி உட்கார்ந்தாலும் அங்கே ஒரு மனுஷன் குடும்பத்தோட சாப்பாடு கட்டிட்டு வருவான். அவங்க நிச்சயமா சத்தியமா சாப்பிட்றதுக்கு முன்னால நீங்கள் எதுக்கு உட்கார்ந்துருந்தீங்கன்னா ஒரு வார்த்தை கேட்பான். தம்பி சாப்பிட்டீங்களான்னு கேட்பான். நீங்கள் அதை தான் விட்டுறக்கூடாது. அப்போ நீங்கள் வெளியே பார்த்துக்கிட்டு இருந்தால் அப்புறம் எனக்கு சோறு கிடைக்காது. அந்த கணத்துக்கு கவனமாக இருந்து நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா தம்பி சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. உடனே இல்லைன்னா சொல்லுவோம், அப்படி இல்லை, சாப்பிடல, நீங்கள் சாப்பிடுங்க தம்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காஞ்ச சப்பாத்தி, சுட சுட பூரி, பழைய சோறு, தயிர் சாதம், புளியோதரை, இந்தியா பூராவில் ரயிலில் பிரயாணம் செய்து எந்தெந்த மகாராசனோ கொடுத்த சோறெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு. இதில் சாதி எங்கேருந்து வரும்? சாதி நமக்கு பசியார கொடுத்துட்டு சாப்பிடுவாங்க. உண்டா இல்லையா? ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பையும் 2 புத்தகமும் ரயிலுக்கு காசு மட்டும் இருந்தா நான் தைரியமாக ரயில் ஏறி, அப்படித்தான் நான் காசிக்கு போய் பாரதியார் தங்கியிருந்த மடத்தை பார்த்தேன். அப்படித்தான் நான் கல்கத்தாவுக்கு போய் தாகூர் பிறந்த வீட்டை பார்த்தேன். அப்படித்தான் நான் கல்கத்தாவுக்கு போய் குருதேவர் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அவர் உட்கார்ந்துருந்த இடம்னு காமிச்சாங்க. அந்த இடத்த விழுந்து கும்பிட்டுட்டு வந்தேன். ஆமாம், பெரிய மகான்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம எவ்வளவு இழந்துட்டோன்னு பாருங்க. எந்த ரயிலில் ஏறினாலும் எவன் என்ன கொடுத்தாலும் சாப்பிடாதுன்னு எழுதி போட்டிருக்காங்க. 10 வருஷத்துக்குள்ள எவன் என்ன கொடுத்தாலும் சாப்பிடாதுன்னு எழுதி போட்டாமட்டான் பரவாயில்ல. சாப்பிட்றவனும் எவனும் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறான். ஏன் கேட்க மாட்டேங்கிறானா? அவனுக்கு பயம். நம்ம கேட்டு அவன் ஆமான்னு நம்ம சாப்பிட கொடுத்துட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு அவன் என்னமாவது கொடுத்து நம்ம சாப்பிட்டு மயக்கமாகி பிடிச்சு பார்த்தா எந்த ஊரில் நிற்கிறோன்னு தெரியாமல் அம்பட்டையும் கழட்டிக்கிட்டு போயிட்டானா என்ன பண்ணுறதுன்னு இப்படி கால் மேலே கால் போட்டுக்கிட்டு சோத்தை உள்ளே வச்சுக்கிட்டு என்ன திங்கிறோம்னு தெரியாமல் திங்கிறாங்க. என்னடா அது? சோறு வடித்து பெருகி ஓடுகிற கஞ்சியில், நண்பர்களே, இது ஒரு துறவியின் கற்பனை. கற்பனை என்பது நிரூபிக்கப்படாத சத்தியம். கற்பனை என்பது நிரூபிக்கப்படாத உண்மை. சோறு வடித்து பசியாக வருகிறவர்களுக்கு பூராயிலும் சோறு போட்டு அப்படி வடித்த சோறிலே இருந்து பெருகுகிற கஞ்சி கங்கையிலே போய் கலக்கிற போது புது நிறமாக செந்நிறமாக பெருகி வருகிற என் கங்கை இந்த சோற்று கஞ்சியிலே வெண்ணிறமாக மாறுவதை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னவன் தான் சிகாகோவிலே போய் சகோதர சகோதரிகளே என்று பேசியவன். ஆம் நண்பர்களே, எல்லாருக்கும் ரயிலுக்கு நேரமாகிறது. நான் சொன்னேன் பாருங்கள், குருதேவர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி. அன்பினால், கருணையினால், நிறைந்த வாசிப்பினால், நிறைய படிப்பதனால், பார்க்கிற ஒவ்வொரு மனிதனோடும் கள்ளம் கவடமற்ற அன்பினால் அறிமுகம் கொள்வதன் மூலமாக
வாழ்வில் நாம் அடைய விரும்புகிற சிகரத்தை, நாம் அடைய விரும்புகிற இடத்தை அடைய முடியும். கிடைக்கிறதே என்பதற்காக கிடைக்கிற அற்ப விஷயங்களோடு வாழ்க்கையில் நிறைவு பெற்றுவிடக்கூடாது. மரணத்திற்கு பிறகும், நம்முடைய மரணத்திற்கு பிறகும் நாம் வாழ்ந்தோம் என்பதை அடையாளப்படுத்துவதற்கான தடயங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை யாரும் வாழக்கூடாது. ஆம், நான் இறந்து போனால், நான் இறந்து போன பிறகு என் சடலத்தை என் உறவினர்களும் நண்பர்களும் சுமந்து போனால் பாரதி கிருஷ்ணகுமார் போகிறார் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். பாடி, டெட் பாடி. சித்தர்கள் உணர்ந்து அறிந்து பாடினார்கள். நான் இறந்த உடனேயே எனக்கு நான் வைத்த பெயர், எனக்கு என் பெற்றோர்கள் வைத்த பெயர், என் நண்பர்கள் வைத்த பெயர், என் கட்சிக்காரர்கள் வைத்த பெயர், என் ஊரார் உலகத்தார் வைத்த பெயர், எல்லா பெயரும் போயிடும். பேர்தனை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையங்காற்றிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே என்று சித்தர்கள் பாடினார்கள். திருமாலுக்கு கூட ஒரு வாமனாவதாரத்தில் மகாபலி சக்கரவர்த்திக்கு பாடம் புகட்டுவதற்காக இந்த உலகத்தை அளப்பதற்கு 3 அடி தேவைப்பட்டது. ஆம், நின்றும் கிடந்தும் உறங்கியும் அருள்பாலிக்கும் திருமாலுக்கே கூட இந்த உலகத்தை அளப்பதற்கு 3 அடி தேவைப்பட்டது. ஆனால் என் வள்ளுவ ஆசானுக்கு இந்த உலகத்தை அளப்பதற்கு 1.25 அடி தான் தேவைப்பட்டது. 2 வரிதான். குடம்பை தனித்துளிய புல் பரந்தற்றே உடம்படு உயிரிடை உறவு. ஒரு சின்ன ஓட்டுக்குள் திரவமாய் இருக்கிற ஒரு பறவையின் உயிர் திடப்பொருளாகிறது. வெள்ளையும் மஞ்சளுமாக திரவ நிலையிலே இருக்கிற ஒரு பறவையின் உயிர் ரோமமும் சதையும் எலும்புமான ஒரு திடப்பொருளாக மாறுகிறது. அந்த ஓடு இல்லாவிட்டால் அந்த திரவம் அந்த திடநிலைக்கு போகவே முடியாது. எந்த ஓடு இல்லாவிட்டால் அது உயிர் பெற முடியாதோ, அந்த ஓட்டை, எந்த ஓடு இல்லாவிட்டால் அது இந்த இடத்திற்கு வந்து விட முடியாதோ, அந்த ஓட்டை அது நிராகரிக்கிறது. எப்போ? தான் உயிர் பெறுவதற்கு காரணமான அந்த ஓடே தான் பறப்பதற்கு தடையாயிருக்கிற போது அதை தயக்கமில்லாமல் பறவை உடைக்கிறது. நன்றி உணர்ச்சிக்கு இங்கே இடம் இல்லை. இது உயிரின் தத்துவம். வள்ளுவன் சொன்னான், குடம்பை தனித்துளிய. குடம்பை என்றால் ஓடு. தான் நேற்று வரை உயிர் பெற்று ரோமம் பெற்று எலும்பும் சதையுமாக உயிர் பெறுவதற்கு காரணமாக இருந்த அந்த ஓட்டை தனித்துளிய, அதை அப்படியே விட்டுவிட்டு, ஓட்டை அப்படியே விட்டுவிட்டு அதில் இருந்து ஒரு பறவை உயிர் பெற்று பறப்பதை போலத்தான் இந்த உடம்பில் இருந்து உயிர் விடை பெறுகிறது என்று எழுதினான் வள்ளுவன். அவ்வளவுதான் வாழ்க்கை. அவ்வளவுதான் வாழ்க்கை என்பதை நம்பிக்கையின்மையின் குரலோடு சொல்லவில்லை, வாழ்க்கையை புரிந்து கொண்ட நம்பிக்கையில் சொல்கிறேன், நம்பிக்கையின் கம்பீரத்தில் சொல்கிறேன். ஒரே ஒரு செய்தி தான். அது பேளூர் குருதேவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்ந்த காலம். மடத்தில் நவராத்திரி பூஜை நடக்கிறது. வருகிற எல்லோருக்கும் லட்டு கொடுப்பார்கள். இன்றைக்கும் கொடுப்பார்கள். நவராத்திரி அன்றைக்கு 9ஆம் நாள் விஜயதசமி பூஜைக்கு போனால் வேலூர் மடத்தில் லட்டு கொடுப்பார்கள். வந்திருக்கிற எல்லோருக்கும் லட்டு கொடுப்பதற்காக குன்று போல் பூந்தி குவிக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் நிற்கிறார்கள், பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். எங்கிருந்தோ பூந்தி வாசனைக்கு எறும்புகள் வர ஆரம்பிக்கிறது. நண்பர்களே, இன்றைக்கு மாதிரி எறும்புகளை கொல்வதற்கு அன்றைக்கு மருந்தும் கிடையாது, மனசும் கிடையாது. கொல்ல மாட்டார்கள். எறும்புகளையும் கொல்ல முடியாது. குன்று போல் குவிக்க வைத்து விட்டிருக்கிற பூந்திகளையும் காப்பாற்றியாக வேண்டும். என்ன செய்வது என்று எல்லோரும் தவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அங்குமிங்கும் ஓடுகிறார்கள். என்ன பரபரப்பாக அங்குமிங்கும் ஓடுகிறீர்கள் என்று குருதேவர் கேட்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சத்திலே போய் ஒரு சொல்லுகிறார், குன்று போல் பூந்தி குவிங்கப்பட்டிருக்கிறது, எறும்புகள் சார சாரையாக வருகிறது. நண்பர்களே, எழுத படிக்க தெரியாத, அது ரொம்ப முக்கியம், எழுத படிக்க தெரியாத சத்திரிய குலத்தில் பிறந்த ஞான விளக்கான சுவாமி விவேகானந்தரை உலகம் அறிய செய்த, ஆனால் தனக்கு எழுத படிக்க தெரியாத குருதேவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர்
சொன்னார், ஒரு சிறிய சட்டி நிறைய சர்க்கரை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அவர் விரும்பிய வண்ணமே ஒரு சட்டி நிறைய சர்க்கரை கொண்டு வந்தார்கள். வாங்கி கொண்டு வந்த சர்க்கரையை குன்று போல் குவிக்கப்பட்டிருந்த பூந்தியை சுற்றி ஒரு சர்க்கரை வட்டம் போட்டார் குருதேவர். சர்க்கரை வட்டம் போட்டுவிட்டு போய் அமர்ந்து கொண்டார். சாறை சாறையாக படையெடுத்து வந்த எறும்புகள் சர்க்கரை வளையத்தில் கிடைத்த சர்க்கரையை உண்டு திரும்பி விட்டன. குன்று போல் குவிக்கப்பட்டிருந்த பூந்திக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை. எல்லோரும் குருதேவருக்கு நன்றி சொன்னார்கள். குருதேவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், பாவம் அந்த எறும்புகள், அவைகளும் மனிதர்களைப் போல ஆகிவிட்டன என்றார். என்ன சொல்கிறீர்கள் குருதேவரே என்று கேட்டார்கள். உயர்ந்த லட்சியங்களை அடைய புறப்பட்டு விட்டு, குன்று போல் குவிக்கப்பட்ட பூந்தி போன்ற உயர்ந்த லட்சியங்களை அடைவதற்கு புறப்பட்டு விட்டு அல்ப ஆசைகளோடு திரும்பி போகிற மனிதர்களைப் போல இந்த எறும்புகளும் திரும்பி போய்விட்டன என்றார். நான் வேண்டுவதும் அதுதான். எல்லா நெடிய பயணங்களிலும், எல்லா சிகரங்களை நோக்கிய பயணங்களிலும் ஊடே அற்ப ஆசை என்னும் சர்க்கரை வளையங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். நீங்கள் அடைய விரும்புவது உயர்ந்த லட்சியங்களா அல்லது அற்ப ஆசைகளா என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். குருதேவர் சொன்னதைப் போல அந்த எறும்புகளைப் போல் அல்லாமல் அல்ப ஆசைகளை கடந்து உயர்ந்த லட்சியங்களை அடைகிற மனிதர்களாக நாம் ஆக முடியும். ஏனென்றால் இந்த உலகில் எந்த நாட்டில் பிறந்தவனுக்கும் இல்லாத ஞான மரபு இந்தியனுக்கு உண்டு. ஆம், ரஷ்யாவில் இருந்து விண்வெளிக்கு போன ஒரு விண்வெளி வீரன் சொன்னான் பண்டித நேருவிடத்தில். நேரு அவனை பார்த்த உடனே கேட்டார், ககாரின், விண்ணிலே இருந்து பார்த்தபோது இந்தியா எப்படி இருந்தது என்று கேட்டார். விண்ணிலே இருந்து பார்த்தபோது இந்தியா எப்படி இருந்தது என்று கேட்டார். ககாரின் சொன்னார், 3 புறமும் நுரை போல கடல் அலைகள் தாங்கி பிடித்திருக்க. இந்தியாவின் வரைபடத்தை கற்பனை செய்து கொள்ளுங்கள். 3 புறமும் நுரை போல கடல் அலைகள் தாங்கி பிடித்திருக்க, இரத்த நாளங்களைப் போல் ஜீவ நதிகள் குறுக்கும் நெடுக்கும் ஓடிக்கொண்டிருக்க, பண்டிட்ஜி இயங்கிக் கொண்டிருந்த இந்த பிரம்மாண்டமான உலகத்தினுடைய இதயத்தை போல இந்தியா இருந்தது என்று சொன்னார். ஆம், அதனாலே தான் எல்லோரும் அமரநிலை எய்தும் வகையை இந்தியா உலகிற்களிக்கும். ஆம், இந்தியா உலகிற்களிக்கும். ஆம், இந்தியா உலகிற்களிக்கும் என்று 3 முறை பாரதி சொன்னான். இந்தியர்களால் உலகத்திற்கு தலைமை தாங்க முடியும். இந்தியர்களால் வைய தலைமை கொள்ள முடியும். அந்த இடத்தை நோக்கி, அந்த சிகரத்தை நோக்கி நாம் நடந்து போவதை காட்டிலும் நம் குழந்தைகளுக்கு பாதை அமைத்து தருகிற பணியை இன்றிலிருந்து, இந்த கணத்திலிருந்து துவங்க வேண்டும் என்று கேட்டு செவிமடுத்த இந்த நிறைந்த அறிவார்ந்த கனம் செறிந்த கண்ணீரும் புன்னகையும் கலந்து மாறி மாறி தெரித்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்தை கூட தொலைக்காட்சிகளை துறந்துவிட்டு தமிழுக்கென்று செவி கொடுக்க வந்த இந்த கூட்டத்திற்கு தலைதாழ்ந்த வணக்கம். நன்றி, வணக்கம்.